குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா ஓகேங்களா. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2024க்கான ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருந்துச்சு. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா WH11 சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு ஏன் ரிசல்ட் வராமல் WH11 வந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பாங்க. ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கரண்ட், அதாவது 8th செமஸ்டர் பேப்பர்ஸை மட்டும், கரண்ட் பேப்பர்ஸை மட்டும் எழுதின ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் செமஸ்டர் பேப்பர் கூட அரியர், அதாவது அரியர் பேப்பர்ஸும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அரியர்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் செமஸ்டர் 7th 6th 5th அந்த மாதிரி அரியர் பேப்பர்ஸும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. 2 கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ரிசல்ட்டில் இஷ்யூ வந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோயர் செமஸ்டர் ரிசல்ட்ஸை லோயர் செமஸ்டர் எக்ஸாமை சேர்த்து எழுதினாங்க பார்த்தீங்களா கரண்ட் பேப்பரோட. அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணாமல் WH11 கொடுத்துருக்காங்க. வெறும் கரண்ட் பேப்பர் மட்டும் எழுதினாங்க பார்த்தியா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. இந்த WH11 என்னென்னா ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு அலாங் வித் லோயர் செமஸ்டர் ரிசல்ட். ஸோ இதுதான்ப்பா இதுக்கான மீனிங். அந்த மீனிங்கோட அர்த்தத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது லோயர் செமஸ்டர் ரிசல்ட்ஸோடு சேர்த்து உங்களோட ரிசல்ட் வரும்னு சொல்லி அதுக்கான அர்த்தம் WH11. அப்படின்னா எப்போ வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும்னா, நீங்கள் அரியர்ஸ் எழுதிருப்பீங்களே அதுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க லோயர் செமஸ்டர் ரிசல்ட்ஸு. ஸோ அதோடு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை ஃபேஸ் 2 நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்தது ஃபேஸ் 1 ரிசல்ட்டு. ஸோ அதை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸில் வந்து பப்ளிஷ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்டேட் கிடச்சிச்சுன்னா நான் மறக்காமல் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.